ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. இன்றைக்கி வந்து இந்த வருஷம் கணேஷ் சதுர்த்திக்கு நான் வந்து மணி கொழுக்கட்டை தான் செய்ய போகிறேன். அதாவது இப்போ மணி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. பாரம்பரியமான கிராமத்து அம்மணி கொழுக்கட்டைன்னு கூட சொல்லுவாங்க. நான் அதை தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு கப் வந்து பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். பச்சரிசி மாவு தான் போடணும். அது வந்து வெளியில் வாங்கின கடை மாவு, கொழுக்கட்டை மாவு, இடியாப்பு மாவு எதாக இருந்தாலும் சரி, நான் வீட்டில் உள்ள மாவை தான் போட்டிருக்கேன். அது ஒரு கப்பு. வெல்லம் வந்து நல்லா பொடிச்சு அது ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேன். பாசி பருப்பு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து ஒரு அரை மூடி, ஒரு கப் வருது சின்ன கப்பில். அப்புறம் எள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனு, ஏலக்காய் வந்து ஒரு டீஸ்பூனுங்க. இது வந்து நுணுக்கி வச்சுருக்கேன். ஒரு பேனில் வந்து 1/4 கப்பு தண்ணி வச்சுருக்கேங்க. அது வந்து நல்லா கொதிக்கிட்டுங்க. தண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாசி பருப்பை வந்து இதில் சேர்த்திடலாம். இது கூட வந்து எள் அது ஒரு டேபிள் ஸ்பூனுங்க. நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். வெல்லம் வந்து 3/4 கப்பு. நம்ம வேணுன்னா இனிப்பு வேணுன்னா ஒரு கப்பாக கூட வச்சுக்கலாம். வெல்லம் கரையிட்டுங்க. இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் வந்து ஏலக்காய், தேங்காய் திருவல் அதை இதோட சேர்த்திக்கலாங்க. இனிப்பு சுவை கூட்டி கொடுக்க ஒரே ஒரு பிஞ்ச் வந்து உப்பு. இதெல்லாம் நல்லா கலந்து இந்த பாசி பருப்பு வந்து ஒரு நிமிஷம் வேகட்டுங்க. இதில் மறுபடியும் நம்ம ஆவியில் வேக வைக்கிறப்போ வேகும். அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை. பச்சரிசி மாவு வந்து இதில் சேர்த்து கலந்துடலாங்க. சிம்மில் தான் வைக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து வெல்லம் வந்து தூசி மண் உள்ளதாக இருந்தால் தனியாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வடித்து இதில் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து பால் பதம்லாம் எதுவும் தேவையில்லை. அப்படியே தண்ணி பூரா இஞ்சிட்டுங்க. பாருங்க தண்ணி பூரா இஞ்சிடுச்சு. அப்படியே இதை வந்து மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாங்க. பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு வெதுன்றது. கை பொறுக்கிற சூடு வர்றப்போ நம்ம வந்து இதை உருட்டிக்கலாம். சின்ன சின்ன பாருங்கள் இப்படி கையில் இப்படி தண்ணியோ எண்ணெயோ நெய்யோ தொட்டு இப்படி இது பண்ணோம்னா ஒட்டாமல் இருக்கணும். இதை வந்து நம்ம இட்லி பாத்திரம், இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் தடவி வச்சுருக்குங்க. இதை வந்து இந்த சின்ன சின்ன சீடையாட்டம் இந்த அளவுக்கு நம்ம உருட்டி இதில் சேர்த்திக்கலாம். பாருங்க நல்லா உருட்டி வச்சுட்டேன். இது ஒரு இட்லி பாத்திரத்தில் தான் வச்சுருக்கேன், தட்டத்தில். ஒரு வடைச்சட்டியில் வந்து தண்ணி ஊற்றி அது கொதிக்குதுங்க. இதை நம்ம உள்ளே வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஸ்டீமில் வேக வைக்கலாங்க. பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். இது வந்து இந்த மாதிரி கிராமத்து பாரம்பரியமான அந்த மணி கொழுக்கட்டையை நீங்களும் இந்த கணேஷ் சதுர்த்திக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு ரதியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோட சந்திக்கிறேன். வணக்கங்க.